வணக்கம் உறவுகளே, சேமிக்கலாம் வாங்க சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் அப்துல். தினமும் கஷ்டப்பட்டு வீட்டு செலவுகளை மேனேஜ் பண்றீங்களா? எவ்வளவுதான் சிக்கனமா செலவு பண்ணாலும் மந்த் எண்டில் ஃபுல் பட்ஜெட் காலி ஆகிடுதா? இந்த வீடியோ உங்களுக்காக தான். வீட்டு பட்ஜெட்டை ஸ்மார்ட்டா கண்ட்ரோல் பண்றது எப்படின்னு சில டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க. இவங்க தான் அனு. என் கூட ஆபீஸில் ஒர்க் பண்றவங்க. ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் இருவரும் ஒர்க் போனலும் மந்த் எண்ட்னு வந்த கையில சேவிஸ் எதுவும் இல்லை. நான் ஒரு ஸ்டார்ட் அப் ஃபைனான்சியல் யூடியூபரா இருந்தால என்கிட்ட அவங்க ப்ராப்ளம் பத்தி சொன்னாங்க. அவங்க ஃபேமிலி பட்ஜெட் பத்தி டிஸ்கஸ் பண்ணதுல நான் அதுல சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சேன். முதல் விஷயம், நீட் வெர்சஸ் வாண்ட் ஐ புரிஞ்சுக்கணும். 50, 30, 20 ரூல் என்னன்னு கேக்குறீங்களா? இதுதான் நல்ல பட்ஜெட்டோட பேஸ். நீட்ஸ் என்னன்னா உங்கள் உடலுக்கு கட்டாயமான தேவை. வாண்ட் என்னன்னா இப்போதைக்கு தேவையில்லை, ஆனா ஆஃபர்ல இருக்கு, எல்லாரும் வாங்குறாங்க, நாமும் வாங்கணும்னு தோணும். இந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கிட்டதுனால அவங்க லைஃப்ல இந்த சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சது. 50% நீட்ஸஸ்க்கு, 30% வாண்ட்ஸுக்கு, 20% சேவிங்ஸுக்கு. இரண்டாவது, உங்கள் ஃபேமிலிக்கு என்ன வேணும்னு லிஸ்ட் பண்ணுங்க. ஷாப்பிங் போகும்போது அதை மட்டும் வாங்குங்க. அது கொஞ்சம் கொஞ்சம் இம்பாசிபிளா தெரிஞ்சாலும் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சு அந்த பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிங்க. க்ரோசரி பில் கம்மி ஆகும். எக்ஸ்ட்ரா வந்த அமௌண்ட்ல க்ரோசரிஸ் மாஸ் ஸ்டாக் பண்ண ஆரம்பிங்க. மூன்றாவது டிப், 1 மந்த் க்ரோசரி மட்டும் ஸ்டாக் வையுங்க. லூஸ் பர்ச்சேஸ் பண்ணும் போது வரும் எக்ஸ்ட்ரா செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுங்க. பல்க் பர்ச்சேஸ்ல 1 மந்த்துக்கு வேணுங்கிற க்ரோசரி ஐட்டம்ஸ் ஸ்டாக் பண்ணுங்க. அதை ஃபாலோ பண்றது ஸ்மார்ட்டான விஷயம். ஒரு முறை ஷாப்பிங் போகும்போது லாஸ்ட் மந்தில் யூஸ் பண்ணாத என்ன பொருள் இருக்கோ அந்த பொருளை நெக்ஸ்ட் மந்த்க்கு ஸ்கிப் பண்ணுங்க. அதனால நீட்ஸை மட்டுமே பர்ச்சேஸ் பண்ண ஃபோகஸ் ஆவீங்க. நான்காவது டிப், எலக்ட்ரிசிட்டி சேவ் பண்ணுங்கள். அனு அண்ட் ஜானா 2 பேரும் ஒர்க் போறதால அவங்க கிட்ஸ் தான் வீட்ல அலோன் இருப்பாங்க. அவங்க ஃபேன், லைட், ஏசிஐ எல்லாம் அன்லிமிட்டடா யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அனு அவங்க கிட்ஸ் கிட்ட சேவிங்ஸ் பத்தி டீச் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்களும் அண்டர் ஏஜில் இருந்தாலும் அவங்க சொன்ன விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபுட் வேஸ்ட் குறைக்கணும். அனு கிச்சனில் சின்ன சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு என்ன வேணுமோ அந்த மட்டும் அளவா சமைக்க ஆரம்பிச்சாங்க. லெஃப்ட் ஓவர் ஃபுட் எக்ஸ்ட்ரா கேரோட ப்ராப்பர் ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சாங்க. கிட்ஸ் கிட்டையும் டீச் பண்ணாங்க. இப்போ 2 பேரும் எல்லா மிஸ்டேக்ஸையும் கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால வந்த சின்ன சின்ன அமௌண்ட்டை சேவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸ்டார்டிங் ஃபியூ மந்த்ஸ்ல சேவிங் பண்ண முடிஞ்சு அப்கமிங் மந்த்ஸ்ல அவங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் கொண்டு வர முடிஞ்சது. உங்க லைஃப்ல இந்த மாதிரி சேஞ்சஸ் வேணுமா? அவங்க யூஸ் பண்ண ஸ்மார்ட் வேஸ் உங்களுக்கும் ஷேர் பண்றேன். ஒரு growing யூடியூப் சேனலுக்கு இதை விட வேற என்ன ப்ரௌடா இருக்க முடியும்? உங்களுக்கு நம்ம சேனலோட சேவிங் டெம்ப்ளேட் வேணுமா? டிஸ்கிரிப்ஷன்ல PDF ஃபைலை அப்லோட் பண்றோம், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்டில் நெக்ஸ்ட் என்ன டாபிக் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் இது மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸ் வேணுமா? நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.